Hello everyone, this is Nagarjun and you're watching me on Trending Infotainment. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த வருஷத்தோட காட்டு மொக்கையான படங்கள் பார்க்க போகிறோங்க. காட்டு மொக்கையான படங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி கூட பார்க்க முடியாது, தேட்டரை உட்காரவே முடியல, அந்த மாதிரி இருக்க படங்களில் தான் இன்றைக்கி நம்ம வருஷப்படுத்த போகிறோம். ஸோ இந்த வரிசையில் நம்ம வந்து லாஸ்ட்லேருந்து போவோம். ஸோ நம்பர் 10 பெங்களூர் நாட்கள். பெங்களூர் டேஸ்ன்ற ஃபஸ்ட்டு அந்த மலையாள படத்தோட ரீமேக் தான் பெங்களூர் நாட்கள். ஸோ இந்த படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா நம்ம தமிழ் சினிமா ஸ்டார்ஸை வச்சு எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு பார்க்குற அளவுக்காக வைக்கலாம்னு நினச்சாங்க. பட் என்னவோ இது தெரில, அந்த படத்துக்கும் ரொம்பவே மிஸ் ஆச்சு. என்னதான் அந்த படத்தை அப்படியே எடுத்திருந்தாலும் சரி, பாடல்கள் நல்லா அமையலை, அது ஏனே சொல்ல முடியல, இந்த படம் ஓடலை. ப்ளஸ் அந்த படத்தில் இருந்த ஒரு ஜீவன் சொல்லுவாங்களா, அந்த படத்தில் இருந்த ஜீவன் இந்த படத்தில் இல்லை. அதனால் இந்த படம் மொத்தம் ஒரு அட்டர் ஃப்ளாப்பாக மூவியாக அமைஞ்சுது. ஸோ நம்பர் 9 புகழ் நம்ம ஜெய் நடித்த படங்க. இந்த படம் ஓடலை, அவ்வளோதான். அதுக்கு மேலே இந்த படத்தில் பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, ஒரு நாள் 2 நாள் கூட ஓடலை, படம் ஃப்ளாப். ஸோ நம்பர் 8 நீங்கள் நம்ப முடியாது தான், இந்த நம்பர் 8 கோஸ் டு கபாலி. நான் கபாலின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த படம் என்ன தான் நல்ல விதமாக வசூல் வந்திருந்தாலும், பல விதமாக கிரிட்டிக்ஸ் கிடச்சிருந்தாலுமே கூட, இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா க்ரியேட் ஆச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த படம் பூர்த்தி பண்ணல. ஒரு ரசிகனோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுறது தான் ஒரு படத்தோட முக்கியமான தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ஒரு மாசான ஒரு படம், கிளாஸான ஒரு படம் போய் பார்க்கலான்னு நினச்சி போய் உட்காந்தா, ஸோ நாங்கள் எதிர்பார்த்த எதுவுமே கிடைக்கல. கொடுத்த 200 300 கொடுத்து வரிசையில் 2 வாங்கின டிக்கெட் எல்லாம் வேஸ்ட்டாக தான் போச்சு. ஸோ அப்பயே எங்களுக்கு எல்லாத்துக்கும் காட்டு மொக்கையாக தான் இருந்தது அந்த படம். ஸோ அதனால இந்த படம் ஒரு காட்டு மொக்கையான படத்தில் நான் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்பர் 7 அவியல். இந்த அவியல் படம் ஏற்கனவே பென் ஸ்டாக்கீஸோட அடுத்த ப்ரொடக்ஷன் தான் அவியல். ஸோ பென் ஸ்டாக்கீஸில் லாஸ்ட் டைம் வந்த படங்கள் எல்லாமே அருமையாக இருந்தது. அந்த ஒவ்வொரு படங்களுமே ஷார்ட் ஃபிலிம்ஸுமே ஒவ்வொரு ஜான்ராவில் அவ்வளோ அருமையாக எடுக்கப்பட்டிருதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த படம் எப்படி ஷார்ட் ஃபிலிம்ஸாக எடுக்கக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு உதாரணமாக இருந்துச்சு. இனிமே அடுத்து யாரை நம்பி இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸை ஒரு படமாக்குனா பார்க்க போவாங்களான்றதுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே அமைஞ்சிச்சு. ஸோ அடுத்து இந்த மாதிரி ஒரு படம் எடுப்பாங்களான்றது ஒரு சந்தேகமாயிருச்சு இந்த படத்தை எடுத்தனால. ஸோ அடுத்த படம் பார்த்தீங்கன்னா நம்பர் 6 திருநாள் படம் நயன்தாரா, ஜீவா இவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு இணைஞ்ச ஒரு படத்தை நடிக்கிறாங்க. அதனாலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. நயன்தாராக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ப்ளஸ் இந்த படத்தை ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சாங் சன் மியூசிக் ரிலீஸ் பண்ணாங்க. நம்மலாம் அடிக்கடி கேட்டிருப்போம் அந்த பாட்டை. ஸோ அந்த பாட்டு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணிச்சு. பத்தாக்குறைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நயன்தாராவும் அந்த படத்தில் ஒரு சின்ன பையன் நயன்தாரா கிஸ் பண்ணுற லிப்சிங் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்ததுன்னு சொல்லி ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ணாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நல்லாவே பில்ட் ஆச்சு இந்த படத்துக்கு, படம் வரக்கு முன்னாடி. ஆனால் படம் கம்ப்ளீட்டாக டிசப்பாயின்ட் பண்ணிடுச்சு. படம் ஒரு அட்டர் ஃப்ளாப் மூவியாக அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்த படம் பார்த்தீங்கன்னா காஷ்மோரா தீபாவளிக்கு எல்லாரும் வீட்டில் சாப்பிட்டு நிம்மதியாக படம் தூங்கிருக்கலான்னு ஃபீல் பண்ண வச்ச படம் இந்த காஷ்மோரா. ஏன்னா நான் போயிட்டு பர்சனலாக பாதிக்கப்பட்ட படம் காஷ்மோரா. பேசாமல் வீட்டில் படம் தூங்கிக்கலாமே, இந்த படத்துக்கு ஏன் தண்ட செலவு அழுதும் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சு இந்த படம். இந்த படத்தில் கோகுல், அதாவது இப்போ இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்தோட டேரக்டர் கோகுல் இந்த படம் டைரக்ட் பண்ணிதான். ஸோ அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இந்த படம் ஒரு பீரியட் ஃபிலிம். ஸோ ஒரு நல்ல ஒரு தீபாவளிக்கு ஒரு ட்ரீட்டாக அமையும்னு போய் பார்த்தோம்னா ஒரு வேட்டாக அமைஞ்சிச்சு இந்த படம். ரொம்ப டிசப்பாயிண்டான ஒரு படம்னு நினச்சிக்கலாம் அந்த காஷ்மோரா. ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவல் டேல ரிலீஸ் ஆகி ஒரு மண்டவழி கொடுத்த படம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கை பற்றி படத்தை பற்றி சொல்லணும்னா, விஜய் சேதுபதி ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியலாக
சும்மா இறங்கி வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும் அப்படின்ட்டு ஒரு அந்த ஜான்ராலையும் கை வைக்கணும் அப்படின்றதுக்காக இறங்கி எடுக்கப்பட்ட படம் தான் ரெக்க. ஸோ ஷூட்டிங் வைஸ் வந்துட்டு ஃபுல்லாக அடித்து துவம்சம் கிளப்பி அப்படி வந்துட்டு நல்ல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அவங்க. இந்த படம் வந்துட்டு போகிற ஒரு விஜய் சேதுபதி இதில் கெரியரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும்னு அப்படின்னு எல்லோரும் நம்பிட்டு இருந்தாங்க. பட் இந்த படம் வந்து சரியாக அமையலை, நல்லாவும் இல்லை. இந்த படத்தை இன்னொரு ரெமோவோட வந்து சேர்த்து இறக்கியிருந்தாங்க. ரெமோ ஹிட்டு, ரெக்க ஃப்ளாப்பு, ரெக்க அட்டர் ஃப்ளாப்பு. இந்த படத்தை ஒரு வாட்டி கூட பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு கேவலமாக இருந்துச்சு இந்த படம். எக்ஸப்ட் அந்த கண்ணம்மா பாட்டு, அந்த ஒரு பாட்டை தவிர இந்த படத்தில் நல்ல சீன் சொல்லிக்கிற அளவுக்கு வந்து இந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மொக்க படம் தான் ரெக்க. ஆனால் இருந்தாலும் கூட விஜய் சேதுபதிக்கு இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக அமையலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 6 படங்கள் நடிச்சிருக்காரு. 6 படங்களில் இந்த ஒரு படத்தை தவிர மிச்சம் எல்லாமே சூப்பர் ஹிட். ஏன்னா கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அவர் தான் இந்த வருஷத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ஹீரோன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் தான் வந்து அதிகபட்சமாக வசூல் வச்சுருக்காரு எல்லா படத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா. ஸோ விஜய் சேதுபதிக்கு வந்து வாழ்த்துக்கள், நிறைய படங்கள் நடிங்க. ஆனால் இந்த மாதிரி படத்தை தவிர்த்துருங்கன்னு சொல்ல வரேன். இந்த படம் சத்தியமாக என்னால் பார்க்க முடியலை. அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி படங்கள் தவிர்த்துருங்க. ஸோ நம்பர் 3 இருக்கிற படம் பார்த்திங்கன்னா கடவுள் இருக்கான் குமார். இந்த படம் வந்துட்டு ராஜேஷ் இயக்குறாரு. ஸோ அவர் நிறையா ப்ராமிஸ்லாம் பண்ணியிருந்தார். இந்த படம் வந்து ஒரு மிச்ச படங்கள் அவர் ஒரு சில ஃப்ளாப் மூவிஸ் கொடுத்துருந்தாலும் அந்த படம் மாதிரி இல்லாமல் இந்த படம் ஒரு ரொம்ப சோல்ஃபுல்லாக, யூத்ஃபுல்லாக, ரொம்ப நியூ ஜென் காமெடி நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா ப்ரொமோட் பண்ணாங்க இந்த படத்தை. ப்ளஸ் இந்த படத்தில் வந்து முதல் முறையாக ராஜேஷ் படத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜி இருந்தார். ஸோ ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நம்ம அதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் எல்லாமே வந்து ஜிவிக்கு ஹிட்டு. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு இருந்தது. இருந்தாலும் கூட இந்த படத்தில் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே நல்லா இல்லை. ஏதாவது 1-2 காமெடி சிரிக்கிறதே அபூர்வமாக போயிடுச்சு. இந்த படத்தில் போய் உட்காந்து ஒரு காமெடி படம் நல்லா சிரிச்சிட்டு வருவோன்னு போய் பார்த்தா ஐயோ எப்படா விடுவாங்கன்னு தலைவலி பிடிச்சி இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த படம். ஸோ லாஜிக் மிஸ்டேக்கள் எதுவுமே இந்த படத்தில் சரியில்லை. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போய் உட்காந்த யாருக்குமே வந்து எல்லாருக்குமே ஒரு மண்டை வழி தான் கொடுத்த ஒரு படம் தான் கடவுள் இருக்கா குமார். கிக்குன்னு பேர் வச்சாங்க. இந்த படத்தெல்லாம் கிக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான மொக்க படம் தான் இந்த கடவுள் இருக்கா குமார். அதுக்கு அடுத்தது நம்பர் 2 இருக்கிறது வந்துட்டு ஜில் ஜங் ஜக். இந்த ஜில் ஜங் ஜக்குக்கு வந்து எக்கச்சக்கமான ப்ரொமோஷனுங்க. எல்லா யூடியூப் எடுத்தாலும் சரி, ஃபேஸ்புக் எடுத்தாலும் சரி, எந்த விஜய் டிவி எல்லா சேனல்லையும் இவங்க வந்து மாறி வந்து இந்த ஜில் ஜங் ஜக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த படத்துக்கு பேர் நல்லா இருந்துச்சு. அந்த படத்தில் அந்த போஸ்டர், ட்ரெய்லர் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுக்கு மேலே முக்கியமாக வந்துட்டு இந்த படத்தில் ஹீரோயினே கிடையாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருந்தது. சித்தார்த் அதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தார். ஸோ படங்கள் எல்லாமே நல்லாவே இருந்தது. அதுக்காக இந்த படம் கண்டிப்பாக நாங்கள் பார்க்கணுன்ட்டு நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போய் பார்த்தோம். ஃபஸ்ட் ஹாஃப் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, பட் செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டிங். எப்படா படம் முடியும், பேசாமல் எதையா கொண்டு ஸ்க்ரீனை உடச்சிடலாமான்ற அளவுக்கு கடுப்பேற்றுற மாதிரி இருந்துச்சு இந்த படம். ஸோ ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ண படம்ல இது ஒன்று. அதுவும் மொத்தமாக கேங்காக போய் ஏமாந்த படத்தில் இது ஒன்று. ஸோ நம்ம கடைசியாக நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் யார் இருக்கான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில ஹானரபிள் மென்ஷன்ஸ், இந்த படங்களையும் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய படங்கள் இருக்குது. அரண்மனை 2. இந்த அரண்மனை 2 வந்து நான் ஏன் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கலை அப்படின்னா, இந்த படம் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆயிடுச்சுங்க. ஆனால் இந்த படம் மாதிரி ஒரு மொக்க படம் நான் பார்த்ததே கிடையாது. அரண்மனை படமே ஒரு பழைய கதை. ஏதோ ஒரு படத்துலேயும் சுட்டு அதில் 4 ஐட்டம் சாங் மாதிரி போட்டு, நல்ல அழகாக இருக்க ஹீரோயினை போட்டு, காமெடிக்கு சந்தானத்தை போட்டு, இந்த மாதிரி ஏதோ அங்கங்கே பேட்ச் பண்ணி ஏதோ ஒப்பேற்றினார் அரண்மனை 2. பட் அந்த படம் நல்லாவே இருந்தது, நல்லா வந்தது. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் அமைஞ்சிச்சு அரண்மனை. பட் இந்த படத்தில் அதையே ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணி அரண்மனை 2 வந்து அதே கதையை ஏதோ கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு நம்ம சுந்தர்சி. ஆனால் வருத்தமான விஷயம் என்னென்னா அதில் சக்ஸஸும் உடஞ்சிட்டாரு. அவர் போட்ட காசை எடுத்து நல்லவும் லாபமும் பார்த்துட்டாரு. ஆனால் போய் பார்த்த யாருக்குமே இந்த படம் பிடிக்கலை. அப்படிப்பட்ட ஒரு மொக்க படம்னே கூட சொல்லிடலாம். அந்த ரொம்ப மொக்க படம் தான்.
ஐயோ தியேட்டரில் போய் பார்த்துட்டு ஐயோ இந்த படத்தை பேசாமல் தமிழ் ராக்கர்ஸில் போட்டால் கூட பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு இருந்துச்சுங்க இந்த படம். ஸோ அடுத்து வர படம் வந்து மிருதன் வந்துட்டு ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்த படங்க. ஏன்னா வந்துட்டு இந்த படத்துக்கும் வந்து சொல்லப்போனால் யூடியூப்பில் புட்சட்னியில் வந்து விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ பல சேனல்களில் வந்துட்டு பல யூடியூப் சேனல்களில் வந்து இந்த படத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது பத்தாக்குறைக்கு எல்லா விதமான நம்ம டிவி சேனல்ஸில் விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வெளியே வந்த படம் மிருதன். நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு அந்த படத்துக்கு. பட் வந்துட்டு ஜாம்பி படம்ன்றதால லாஜிக் இல்லாமல் எடுக்கலாம் அப்படின்றக்காண்டி ஜாம்பி பறக்குது, ஓடுது, துரத்துது. ஒரு ஒரு பல ஜாம்பி படங்கள் பார்த்துருப்பார் அவர். அந்த இதில் கொஞ்சம் கூட ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணல அவர். ஸோ சும்மா என்னத்தையாச்சும் போட்டு அடிச்சு விடலான்ட்டு அவர் பார்த்த ஜாம்பி படத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கேவலமான படம் எடுத்து வச்சுருக்காரு. அப்படிப்பட்ட படம் தான் மிருதன். ஸோ அதை விட்டு தருங்க. அடுத்த படம் வந்து கெத்து வந்துட்டு எய்ம் ஜாக்சன் இருக்காங்க. பாட்டெல்லாம் சூப்பராக இருந்தது. ஹாரிஸ் ஜெயராஜோட பாட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு முக்கியமான கட்டத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இருந்தால் கூட இந்த படம் வந்து ஒரு கேவலமான படமாக அமைஞ்சிச்சுங்க. இந்த படம் வந்துட்டு நல்லாவே இல்லை. ஸோ இந்த நம்ம ஹானரபிள் மென்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம நம்பர் 1 மொக்க படம் ஆஃப் த இயரை பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1 மொக்க படம் ஆஃப் த இயர் வந்துட்டு சவுகார்பேட்டை. இந்த சவுகார்பேட்டை படத்தை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த படம் வந்துட்டு ட்ரெய்லர் வந்தப்பே மிச்ச படமெல்லாம் தேட்டர் வந்தால் தான் தெரியும் படம் ஃப்ளாப்பாக ஹிட்டான்ட்டு. இந்த படம் ட்ரெய்லர் வந்தப்பே தெரிஞ்சு போச்சு இந்த படம் ஃப்ளாப் ஆயிரும் அப்படின்ட்டு. இருந்தாலும் பல யூடியூப் விமர்சகர்கள் வந்துட்டு இந்த படத்தை தேட்டரில் போய் வந்துட்டு வேணும்னே பார்த்து இந்த படத்தை கலாய்க்கணும்னு போய் உட்காந்துருந்தாங்க. அப்படியே அவங்களால உட்கார முடியல. ஃபஸ்ட்டு இதுக்கே 2 பேர் 4 பேர் தான் அவங்க உட்காந்து படம் பார்த்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குப்பை படம் தான் சவுகார்பேட்டை. இந்த மாதிரி படம் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சவுகார்பேட்டை. ஸோ இனி பின்னாடி வரவங்களும் அந்த படம்லாம் பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துடாதீங்க. யாராலையும் பார்க்க முடியாது. அதில் வர வசனங்கள்லாம் பேய்க்கும் சண்டை. தயவு செஞ்சுங்க இந்த மாதிரிலாம் படம் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. இனிமேல் அடுத்த 2017 நல்ல படங்கள் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ அது புது முயற்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஏற்றுக்குறோம். ஆனால் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பண்ணுங்கள். ஏன்னா நாங்களும் உழைச்ச காசை தான் கொண்டு வந்து தேட்டரில் உட்காந்து படம் பார்க்குறோம், சும்மா கிடையாது. ஸோ எங்களோட இதையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து நல்ல படம் கொடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா அதை நாங்கள் போட்டுருவோம். அதை நாங்கள் தூக்கி பெரிய இடத்துல வைப்போம். அதை நாங்கள் வந்து கொண்டாடுவோம். ஸோ படங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயங்க, நான் இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு சூப்பர் ஹிட் படங்கள் ஆஃப் 2016 நான் வந்து என்னோடய என் ஸ்க்ரீனில் வரும். என்னோடய கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ப்ளஸ் யூடியூப் ஷோ நோட்ஸ்லேயும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் பாருங்கள். ஸோ இந்த சேனலை வாங்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே தெரிவிங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.